Taste the Daily. காமாட்சி நாயுடு சார், எல்லாரும் கொள்கை கூட்டணிங்கிறீங்க, நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணிங்கிறீங்க, வெற்றி கூட்டணிங்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன வேறு வழி இல்லாத கூட்டணி, அதனால தான் பேசக்கு வேற வழி இல்லை, விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி தெரியலை அப்படின்னு ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். நீங்க ஒரு விஷயம் எனக்கு புரியல, சொல்லுங்க. எங்களோட கூட்டணியில பயணிக்கிறவங்க எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய திட்டங்களையும் ஒத்துக்கிட்டு தான் எங்க கூட்டணியில பயணிக்கிறாங்க. சரி, எங்க கூட்டணியில பயணிக்கும் போது அவங்க எப்படி எங்களை பத்தி விமர்சிப்பாங்க, எங்களை பத்தி பேசுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஜனநாயகங்கிறது என்ன சார்? ஜனநாயகம் எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப திரும்ப இருக்காருன்னா எங்க முதலமைச்சரை பார்த்து சொல்லுவாரு. பொது வெளியில பேச மாட்டாங்களே தவிர அங்க போய் அமைச்சர் பெருமக்களை பார்க்கும் போதோ அல்லது முதலமைச்சரை பார்க்கும் போதோ அவங்க அதை கோரிக்கையை சொல்லுவாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? கட்சியை வளர்த்தற கோரிக்கை வைக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா, உங்களுக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா? மக்களுக்கு தான் கோரிக்கை வைப்பாங்களே தவிர அவங்களுக்கு வேணும்னு கோரிக்கை அது யாருக்கு தெரியும்? அது சார், அரசியல்னு வந்துட்டாலே எல்லாமே வெளிப்படையா தானே இருக்கணும். கோரிக்கை தானே வைக்கிறீங்க, மக்களுக்கு தானே போய் பேசுறீங்க. அதையே யாரும் இல்லாம தனிப்பட்ட முறையில யாருக்கு வெளியில தெரியக்கூடாதுன்னு நீங்க போய் கேக்குறீங்க. எப்படி வெளியில தெரியாம போகும்? பொள்ளாச்சி சமாச்சாரம் இன்னைக்கு வெளியில தெரியாம போயிடுச்சு. பொள்ளாச்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, பொள்ளாச்சி வெளியில தெரியாம போயிடுச்சுங்கிறீங்க. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. பொள்ளாச்சி விவகாரம் எல்லாருமே வரவேற்றுதான் இருக்காங்க. யாராவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா இந்த தீர்ப்புக்கு? இல்ல. யாராவது தெரிவிச்சிருக்காங்களா? அன்னைக்கு நாங்க வந்து வரவேற்றாங்களா இல்லையா? பேசுனீங்க, நீங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. பண்ணி பாருங்க. என்ன சொல்லுங்க? நாங்க வந்து உடனடியா அவங்கள கைது பண்ணனும், அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும். உடனடியா பண்ணல சார். நாங்க பெரிய மாத்துனாங்களா இல்லையா? யார் மாத்துனா? நாங்க கேட்டோம். யார் மாத்துனது? நாங்க கையெழுத்து போட்டு ஜீவோ போட்டு மாத்துனது நாங்க தான் கேட்டோம். நாங்க கேட்டோம். ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் நான் தெளிவுபடுத்துறேன். இன்றைக்கு இந்த அளவுக்கு மிக வேகமாக இங்க வந்து இப்ப இதோடைய தீர்ப்பே வந்திருக்கு அப்படின்னா ஆட்சியில இருந்த அதிமுக அதை சிபிஐக்கு மாத்தினதாலதான். ஆனா இன்னைக்கு அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த விவகாரத்தை, அந்த மாணவி விவகாரத்தை ஏன் நீங்க வந்து சிபிஐக்கு மாத்தல அப்படின்னு கேள்வி கேட்டா மரணத்தையும் அண்ணாநகர் பாலியல் விவகாரத்தையும் நீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐக்கு மாத்தக்கூடாதுன்னு 50 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வக்கீல வச்சு வாதாடுறீங்க. இதெல்லாம் என்ன? இங்க பாருங்க, 9 ஆண்டு ஆயிருக்கு. சார் 9 ஆண்டு இல்ல சார், 2019 இன்னைக்கு 24, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. 9 வருஷம் எப்படி ஆகும்? நீங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் கூட ஆகல சார். 6 வருஷம் தான். 6 வருஷம் அத விடுங்க. இல்ல நீங்க எவ்வளவு விவரமா கூட்டணியை பத்தி பேசக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் டீவியேட் பண்ணி கொண்டு போறீங்க. இல்ல அதுலயும் சார் ஒரு நிமிஷம் சார் வரேங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் ஜனநாயகத்தை கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டா பொள்ளாச்சியை பேசுவோமா, அதை பேசுவோமா, இதை பேசுவோமா, இந்த மடைமாற்றும் வேலை இருக்கு இல்லையா, இதைத்தான் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. அதனாலதான் ஒருவேளை கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வலுக்குது. அதாவது சார், நேத்திக திரு சீமான் அவர்கள் வந்து நேத்திக வந்து எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்சிகளோடும் அதே போன்று நம்ம பாட்டாளி மக்கள் இருக்கின்ற கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி செல்ல மாட்டோம். திராவிட முன்னேற்ற அவங்களுடைய சுதந்திரம். அவ்வளவுதான். கரெக்ட் தானே? அதே மாதிரி ஒரு கட்சிக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்களுடைய கொள்கை என்ன சொன்னாங்க? அவங்க கொள்கை மக்களுக்கும் சரி, ஒரே நிமிஷம் சார், அதிகாரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா எங்க கொள்கை. அதுதானே விசிகாவுடைய கொள்கை. ஆமாங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வகிக்கிறதா எங்களுடைய கொள்கைன்னு அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான். இதுல என்ன டவுட்? நீங்க என்ன எடுத்து சொல்றீங்க? ஆனா அந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரணும் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு வேணுமா? அது அவங்களுக்கு தெரியும் சார். அவங்க தான் கட்சி நடத்துறாங்களே தவிர திரு மனோ அவர்கள் கட்சி நடத்தல. அவர்தான் கட்சி நடத்துறாரு. அப்படியா? நீங்க கட்சி நடத்தல. அதிமுக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை சொன்ன பொழுது அதிமுகவுக்கு அறிவுரை சொன்னார்ல விசிக தலைவர் திருமாவளவன். அப்ப அதை என்ன கணக்கில் எடுத்துக்கிறது? திமுகவினர் அறிவுரை சொன்னாங்கல்ல அதிமுகவுக்கு, அதெல்லாம் என்ன கணக்கு?
நாங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய குழந்தை கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கணுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க வந்து நல்ல எண்ணம் இருக்கலாம். அதே நல்ல எண்ணம் நாசமா போயிடுறதுக்கு அந்த அவங்களோட கூட்டணி சேர்ந்தவங்க யாராவது உருப்பிட்டு இருக்காங்களா? இருங்க சார், இதுவரை சரித்திரத்தை திருப்பி பாருங்க. உங்களுக்கு இருந்தா அக்கறை, இன்னொருத்தங்களுக்கு இருந்தா அது தேவையில்லாத விஷயம். இது என்ன வடிவேல் காமெடி மாதிரி இல்லையா? இங்க பாருங்க, வேற கட்சியோட கூட்டணி போயிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். இங்க பாருங்க, சேராத இடம் போய் சேர்ந்துட்டாங்களேங்கிற வைத்தறிச்சதான். இது வைத்தறிச்சலா பயமா? பயம். ஐயோ, எங்களுக்கு பயங்கிறது இல்ல தலைவா, எங்களுக்கு பயம். அராஜகம் பண்றதுல எங்களுக்கு பயம் என்பது பயப்படாது. என்றைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. நேற்று இன்று நாளை நாங்க ஆட்சியை பத்தி அச்சப்படுவதும் இல்லை, அது வந்து பயப்படுவதும் இல்லை. அதாவது அதுதான் உண்மைதான். ஏன்னு கேளுங்க, மக்கள் எங்க பக்கம், நீங்க யாரு? நீங்க எல்லாம் எக்ஸ், மக்கள் எங்க பக்கம். மக்கள் எங்க பக்கம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? கூட்டணி கட்சிகள் 13 கூட்டணி கட்சிகள் இருக்கிற அந்த தைரியம் தானே எல்லாம் தான். அது மட்டும் தான், அது மட்டும் இல்ல. ஆட்சினால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு இடத்துல நீங்க நிரூபணம் செய்தது உண்டா? இங்க பாருங்க, நாங்க நிரூபணம் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் எல்லா மேடைகளிலும் பேசிட்டு இருக்காரு. எங்க போய் பண்ணணும்? உங்களுடைய ஆட்சிக்காக வந்து விழுந்த ஓட்டு ஒரு இடத்துலயாவது நிரூபணம் பண்ணிருக்கீங்களா? என்ன நிரூபணம் பண்ணணும்? இது நாள் வரைக்கும் திமுக ஆரம்பிச்சதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் கூட்டணி இல்லாமல் தேர்தலை அணுகியது உண்டா? எதுக்கு? அது எங்க இஷ்டம் சார். அது யார் நீங்க சொல்றதுக்கு? who are you? இப்ப கேக்குறீங்கல்ல, உங்க இஷ்டம்னு. கூட்டணி வைக்கிறது உங்க இஷ்டம். ஆமா. அதே மாதிரி அதிமுக கூட்டணி வைக்கிறது அவங்க இஷ்டம் தானே. வச்சிட்டு போங்க, நாசமா போங்கன்றோம். நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம். நீங்க சொல்லுங்க. திமுக இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, முரசொலி மாறன் கோமாவா இருக்கும்போது அந்த கூட்டணி இனிச்சிச்சுல, அந்த பிஜேபி கூட்டணி இல்ல. இல்ல பேர் அமைச்சர் இலாகா இல்லாத அமைச்சராக உங்க முரசொலி மாறனை வச்சுக்கிட்டு அங்க தாங்கி பிடிச்சீங்கல்ல, அப்ப இனித்ததா இல்ல? அங்க 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 தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து முதல்ல வாஜ்பாயினா யாருன்னு தெரியாது, தெரு தெருவா கொண்டு போய் பாஜகவை ஒவ்வொரு வீடா சேர்த்தோம்னு சொன்னீங்களே, அப்ப வலிக்கலையா? இப்பவும் பாத்தீங்களா திமுக கூட்டணியை பற்றி ஒரு கேள்வி வச்சா ஒன்னா பொள்ளாச்சி விவகாரத்தை பேசுறீங்க, இல்லையா அதிமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க. ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் மதிமுக வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதிலே வாய் திறக்காம அவங்க சாப்பிடாம பேசாம வாய் மூடி காமெடி பண்றாங்க. இல்ல அப்படிதான் இருக்காங்க. என்ன காமெடி? இல்ல ஆமா அப்படிதான் இருக்காங்க சார். அப்படிதானே கூட்டணியா காமெடியா தான் மக்கள் சிரிப்பா சிரிச்சிருவாங்க. என்ன அடுத்த வருஷம் நீங்க போய் ஓட்டு கேட்டீங்கன்னா பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல அவங்க பேசலையே சார். சரி ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். கட்சி ஆரம்பித்த பொழுதே டிவி எல்லாம் வந்து டார்ச்சால உடைச்சு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அவருடைய கட்சியில இன்னைக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாரு காரணம் சொல்லுங்க தானா? ஏங்க புல்லு தடிக்க அவனா கீழே விழுந்து செத்து போயிட்டானா அதுக்கு திமுக தான் காரணமா? திமுக தானே சார் அப்படி எல்லாம் சொல்லி பழக்கி வச்சிருக்கீங்க. பழக்கி வைக்கலையா? எதை எடுத்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். நீங்க சொன்ன எல்லாமே இங்க இருந்தது. அவரை இனிமே பேரெல்லாம் பாருங்க, பெரியவர்னு சொல்லுங்க, இல்ல முதலமைச்சர்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு நிமிஷம் இருங்களா. இப்ப என்னன்னா, நடிகர் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் இருந்த இடமே தெரியாம போயிருச்சு. அதே மாதிரி மதிமுகவுக்குள்ள 1008 பிரச்சனை. இப்ப அவங்க அடுத்தது எத்தனை பேருக்கு அவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் தேய்ந்து போயிட்டாங்க. காரணம் அதுக்கு எதுக்கு எங்கிட்ட கேக்குறீங்க? எங்கள்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? அவங்க கட்சி அவங்க வழக்க தவறிட்டாங்கன்னா அது எங்கள்கிட்ட கேட்க கூடாது, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எவ்வளவு லாவகமா அவங்க கட்சியை வளர்க்கலைன்னா அப்படியே தட்டி விடுறாங்க. ஆனா நம்ம கூட கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக பயணிக்கிறாங்கல்ல, எத்தனையோ எலெக்ஷன். நாங்க எங்க தொண்டர்கள் அங்க அனுப்பணுமா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். அவங்களுக்கு கொள்கை இருக்கு, அவங்க கொள்கையை பேச விட மாட்டீங்க. பேசுனா அதை நீங்க தண்டிப்பீங்க, இல்லாட்டி கூப்பிட்டு வச்சு ஏதாவது செய்ய. ஒன்றும் இல்லை, இந்த விசிகாவுக்குள்ள பிரச்சனை வந்த பொழுது என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? உடனடியாக விசிகாவுடைய தலைவர் கூப்பிட்டு பேசுறீங்க, உடனே அவர் கட்சியிலிருந்து அவரை நீக்கிறாரு.
இதெல்லாம் அப்ப என்ன? இதெல்லாம் தான் அவங்க பெரிய என்ன மனோபாவம்ங்கறாங்க. ஆமாங்க, ஒரு கூட்டணியில இருக்கும்போது எங்க கூட்டணியில இருந்துகிட்ட ஒரு நிர்வாகி வந்து தவறான தகவல்களை பரப்புரை பண்ணும்போது அப்ப அவங்க கூப்பிட்டு கண்டிக்காம விட்டுருவோம். யார் கண்டிக்கணும்? யாரை கண்டிக்கணும்? அந்த கட்சி தலைவர் தான் கண்டிக்கணும். தலைவர் கண்டிக்கணும்னா தலைவருக்கு என்னையா இந்த மாதிரி உங்க தொண்டர் இப்படி பேசுறாருன்னு நாங்க கேட்க மாட்டோமா? இதத்தான் பெரிய என்ன மனப்பான்மை, பெரிய என்ன மனப்பான்மை. ஏன்னா நீங்க ஒரு கட்சி தலைவர் கூப்பிட்டு உங்க கட்சிக்குள்ள இப்படி பேசுறாங்களாமே நடவடிக்கை எடுக்க மாட்டியான்னு கேக்குறதுக்கு நீங்க யாரு? அது அவங்க நாங்க கூட்டணியில பயணிக்கிறோங்க. நாங்க கூட்டணியில பயணிக்கிறோம். ஆட்சியில பங்கு கொடுத்திருக்கீங்க. ஆட்சியில பங்கு கூப்பிட்டு கேப்பீங்க. ஆட்சியில பங்கு கொடுக்கிறோமோ அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோமோங்கறதல்ல நிலைமை. எங்க கூட்டணி அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறோம், எம்பி சீட்டு கொடுக்கிறோம். அவங்க நிக்கறாங்க, நாட்டாம பண்ணணும் உங்களுக்கு. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. கூட்டணி கட்சி தலைவர் சீட்டு கொடுக்கறேன்ல, அப்ப உங்க கட்சி நான் சொல்ற மாதிரி நடங்க சார். கூட்டணி கட்சி தலைவர்னா அப்படிதான் நடந்துக்குவாங்க. நாளைக்கு ஐயா எடப்பாடி ஐயா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கூட்டணி தலைவர், அவர் தான் அந்த கூட்டணிக்கு தலைவர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் மத்தவங்க கேட்கணும், மத்தவங்க சொல்றத கேட்க கூடாது. புரியுங்க? கட்சிக்குள்ள இருக்கிற உள் விவகாரத்துக்குள்ள இவங்க என்னைக்காவது நாங்க உள் விவகாரத்துல நாங்க போலங்க. நாங்க உள் விவகாரத்துல போலைன்னா அதுக்கப்புறம் அண்ணாமலையை நீக்கினா தான் நான் கூட்டணிக்கு வருவேன் எப்படி சொன்னாரு? நீங்க போய் பாத்தீங்க? நான் பார்த்ததுனாலதான் பேசுறோம். பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி விசிகாவுல பேசுறது இவங்க பார்த்தது சொல்லலையே. நாங்க கூப்பிட்டு பேசலாம்னு சொல்றோம். அவர் இருந்தா நாங்க ஆதவ் அர்ஜுன ரெட்டியே இப்ப நீக்குங்கன்னு நாங்க சொல்லல, சொன்னோம். புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உள்ளாட்சிகள்ல ஒதுக்குன அந்த பதவிகளை சுயேட்சையா திமுகவுல இருந்து சுயேட்சையா நின்னு அங்க நீங்க ஜெயிக்கிறீங்க. இன்னும் திமுகவுக்குள்ள இருக்கிறவங்களே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருந்தா கூட மறுபடியும் நீங்க நிக்கிறீங்க. அதையெல்லாம் நீங்க பதவி விலகணும்னு உங்க தலைவர் கேட்டாரு. அதுக்கே உங்க கட்சிக்காரங்க யாரும் மதிக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த உள்ளாட்சி பதவிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை கூட கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தான் நீங்க உங்களை அடக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், நீங்க முதல் கண்ணீர் வடிக்காதீங்க. எங்க கட்சி எங்க கூட்டணி இவ்வளவு நேரம் நீங்க வடிச்சது என்ன? நாங்க ஒண்ணும் முதல் கண்ணீர் வடிக்கல. தேவையில்லை. அதிமுக அங்க இருக்கு, அதிமுக அப்படி இருக்கு. அதிமுக எங்க புள்ள சார். நானெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிறைக்கு போய் வளர்த்த கட்சி. நீங்க என்னமோ ஈஸியா பேசிட்டீங்க. சும்மா எத்தனை நாள் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இப்ப இல்ல அதிமுகவுல இல்ல திமுகவோட பயணிக்கிறீங்கல்ல. நான் உங்களை மட்டும் அந்த கட்சிக்கு போயிடக்கூடாது. திமுகவுடைய நிலைப்பாடத்தை கேட்கிறேன். திமுகவுடைய நிலைப்பாடு நல்லா தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் காய்ச்சல் வரல, ஜன்னி வரல, கவலைப்படாதீங்க சார். எங்க திமுக கட்சி அவங்க கட்சியை வளர்க்கறாங்க, அவங்க ஆட்சிக்கு வரணும். நாங்க அதுதான் வகுக்குறாங்க. நாங்க அதுதான் வியூகம் வகுக்கிறோம். நாங்க கட்சியை வளர்க்கிறோம், கூட்டணியை நாங்க வளர்க்கிறோம், கூட்டணி கூட நாங்க இருக்கோம். நீங்க வகுக்கிற வியூகம் என்னன்னா, எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து பலமாகிட்டா எங்க அது உங்களுக்கு ஆபத்தாயிருக்கும். காய்ச்சல் இல்லாத திமுக, அதோட தலைவருக்கு நாணயம் விடுறீங்க. நீங்க யாரை கொண்டு வந்து நாணயம் விட்டீங்க? ஏங்க, டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு? எல்லாரும் டெல்லியை எதிர்பார்த்து தானே இங்க ஆட்சி பண்ண வேண்டியிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதிமுக இருந்த போது மட்டும் என்னன்னு அதிமுக இருந்த போது புரட்சி தலைவருக்கு 100 அன்றைக்கு பிஜேபி காரங்களை அழைத்து வந்து நாங்க கொடுக்கல, மத்திய அமைச்சர்களை கூட்டு வந்து அந்த நாணயத்தை வெளியிடல. நாணயம் வெளியிட்டீங்களா? மத்திய அரசுக்கு நன்றி, நாங்களே விட்டுக்கிறோம். எங்க கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஆட்களை வச்சு பண்ணோம். ஏன் உங்களுக்கு அந்த அமைச்சர்கள் தேவைப்பட்டாங்க? ஏன் உங்களுக்கு அந்த அமைச்சர்கள் தேவைப்பட்டாங்க? அப்ப அன்னைக்கு நாணயம் கொடுக்கும் போது நாணயமாக தெரிந்த பிஜேபி இப்போ அதிமுக தெரியல, உங்களுக்கு நாணயம் சொன்ன ஒரு விஷயத்துல இன்னும் மிக முக்கியமா ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வெளியீட்டு விழாக்கு உங்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்தாங்களா? எதுக்கு வரணும்? என்ன சார், கருணாநிதிக்கு நாணயம் விடுறீங்க, வர வேண்டாமா? உங்க கட்சி தலைவருக்கு நீங்க விழா எடுக்கிறீங்க. ஆனா ஏன் கூட்டணி கட்சிகள் வரல? கூட்டணி கட்சி மட்டும் இல்ல, அது அவங்க தனிப்பட்ட இஷ்டம், கொள்கை. இதுல வந்து அதெல்லாம் இல்லங்க. இதுக்கெல்லாம் எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்ல. நானே போல. என்ன பேசுறீங்க? நீங்க போங்க, அது உங்க கட்சி. இஷ்டப்பட்டா போலாம், இஷ்டப்பட்டா போலாம், இஷ்டப்பட்டா இருக்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு கூப்பிடல கட்சியில இருந்து. நீ வா நீ வா நீ வா தப்பா இல்ல, எதனால போல? அது சாதாரண ஒரு நாணய வெளியீட்டுல கூட்டணி கட்சிகளை எல்லாம் கழட்டி விடுறீங்க. அந்த பக்கம் ஆளுநரோட டீ பார்ட்டில போக மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில நீங்க போயிட்டு கூட்டணி கட்சி எல்லாம் கழட்டி விட்டுட்டீங்களே.
இதெல்லாம் என்ன வகையில நியாயம்? இதுதான் நீங்க அதெல்லாம் இங்க பாருங்க. அவங்க மட்டும் உங்களை விமர்சிக்கிறதுல கூட்டணி தர்மமா, ஆனா நீங்க அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுல அதெல்லாம் இல்ல, இது ஆளும் அரசாக நாங்க போனோம் அப்படின்னு ஆமா. நீங்க அதுலயும் ஒரு ஸ்டிக்கர் உண்மைதாங்க. ஒரு நியாயம். sticker எங்க இதுதான் ஜனநாயகம். அரசுங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் கட்சி தனிதான், ஆட்சி தனிதான். அதனால நீங்க இத வந்து நீங்க சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஒருங்கிணைப்பு கட்சி பண்ணாதீங்க. தனிதான், ஆட்சி தனிதானே. ஆமா. ஏன் உங்க கூட்டணி கட்சிகள்லாம் எந்த விவகாரத்துக்கும் வாய் திறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்போட்டு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க? ஆட்சியை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க? ஆட்சி வேற கட்சி வேற இங்க தானே. பாருங்க, அவங்க ஆட்சியை விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கலைங்கிறது அது தனிப்பட்ட அவங்களுடைய இஷ்டம். அத வந்து நீங்க ஒரு டிபேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி பாருங்க, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நாங்க சொல்லலாம், வேற யார் சொல்லுவா? வேற யார் எதை எடுக்க சொல்லுவா? கூடாதுங்கறதெல்லாம் நீங்க அப்ப சொல்லாதீங்க. நீங்க டிபேட் எடுக்கிறீங்க. நாங்க அப்படி தான் பேசுவோம். நாங்க அப்படி தான் பேசுவோம். நீங்க இப்படி பேசுவோம், நாங்க அப்படி தான் பேசுவோம். வந்து இதத்தான் நீங்க பேசணும். இத டிபேட் எடுங்க, இத டிபேட் எடுக்காதீங்க. அப்ப எது ஆளு எங்க கூட்டணியில இருக்கவங்க பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க யார் சொல்றதுக்கு? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? சார், ஓட்டு போட அதிகாரம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு கட்சியை பார்த்து கேள்வி கேட்கத்தான் கேளுங்க. நல்லா கேள்வி கேள்வி கேளுங்க. கேட்கதான் செய்வாங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்ட அரசியல் கட்சி. நாங்க பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா விமர்சனங்களையும் கேள்விகளையும் எதிர்கொள்ளத்தான் ஆகணும். இங்க பாருங்க, நாங்க பொது வாழ்க்கைக்கு வந்த இன்றைக்கு இல்ல, 1967 இருந்து இந்த மாதிரி கூப்பாடுகள் எல்லாம் கேட்டு 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 எங்க காலம் போச்சு போச்சு. 67 பேரறிஞர் அண்ணா பிஜேபியினுடைய தாய் கட்சியான கட்சியோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்தார். அப்ப அண்ணாவுக்கு இப்ப நீங்க சொல்ற விமர்சனங்களை நான் அப்படி சொல்ல வரல, அப்படி வைக்கலாமான்னு கேட்கிறேன். பேரறிஞர் அண்ணாவினுடைய கூட்டணி கணக்கு என்பது நமது விரோதியை வீழ்த்துவதற்கு ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது, சிந்தாமல் சிதறாமல் சேர்த்து இந்த திமுக என்கின்ற ஆட்சியை வீழ்த்தணும். அதற்கு மிக தெளிவான கூட்டணியை எதிர்கட்சியாளர் அமைச்சிருக்காரு. அப்படி நீங்க எதிர்கட்சி தலைவரை விமர்சித்தால் அது ஈக்குவலன் டு பேரறிஞர் அண்ணா விமர்சித்த மாதிரி. ஐயா, நான் எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணலைங்க. நான் எதுக்கு அவரை போய் பண்றேன்? அவர் பாவம் பெரிய மனுஷன், இப்பதான் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு, அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆகையினால நான் அவரை விமர்சனம் பண்ணல. அடுத்த வருஷத்துக்கு இப்பவே ஏதோ சொல்லி வச்சிருக்கீங்க போலயே. தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிழக்க உதிக்கிற சூரியன் வடக்க தெக்க உதிச்சா கூட சூரியன் பார்க்கலாம் உதிக்குது. அதனால மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நினைக்காதீங்க. அத கற்பனையிலேயே மிதங்க. 8 மாசத்துல கதை தெரிஞ்சிரும். கற்பனையிலேயே மிதங்கிட்டு இருங்க காமாட்சி நாயுடு சார். என்னன்னா, உங்களுக்காக திமுக ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகளுடைய இமேஜை நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. மக்களும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சொல்ல, நீங்க மக்கள் சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லையா? மக்கள் சொல்லலாம் என் காதுல ஏறல. அதான் தெரியுது. ஐயா சொல்றாங்க, ஐயா வந்து எங்களை காப்பாத்துங்கறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கங்கறாங்க. அதனால தான் உங்க காதுகள்ல கேட்காதே. இல்ல வழக்கறிஞர், அதனால தான் எதிர்க்கட்சியாக நாங்க வந்து உங்க பக்கத்துல வந்து சொல்றோம் சார். அப்படியாவது கேட்கணும். நாங்க ஒண்ணும் தப்பு சொல்லல. நீங்க எதிர்க்கட்சியா சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். தவறு இருந்தா திருத்திக்கிறோம். அதத்தான் திருத்துற மாதிரி இல்லையே. அதெல்லாம் இங்க பாருங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுங்க. நல்லதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. என்ன நல்லது? கூட்டணி கட்சியில மிரட்டி வச்சிருக்கிறதெல்லாம் நல்லதா அப்படின்னு யார் சொன்னா? யார் சார் சொன்னா? எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் யாராவது சொன்னாங்களா? நிர்பந்தம் ஒண்ணு இல்ல சார். வேங்கை வயலாகட்டும், இந்த வேங்க வயல் எங்க வேங்க வயல தான் புடிச்சு கேஸ் போட்டாச்சு. அப்புறம் என்ன? அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்திலேயே என்ன சொன்னாங்க? கூட்டணி கட்சிகள் அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு போராட்டம் பண்ணாங்களா? எதுக்கு போராட்டம்? ஓஹோ, அப்ப ஒரு மாணவிக்கு ஒரு அநீதி அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவனை வந்து புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியாச்சு. அவன் பேர்ல பல வழக்குகள் இருக்கு. எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சமாச்சாரத்துல பண்ணணும்னா இன்னும் கவர்னர் தான் அதுக்கு அந்த நேரத்துல இருந்தாரு. பொறுப்பு அவர் தான். இருங்க, ஒண்ணு இல்ல, கவர்னரை எதிர்த்து, மத்திய அரசை எதிர்த்து, மத்திய அமைச்சர்களை எதிர்த்து எல்லா பக்கமும் போய் நீங்க போராட்டம் பண்றீங்க. யாரு? திமுக கூட்டணி கட்சிகள் போய் போராட்டம் பண்றாங்க. ஆனா அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் சார், ஒண்ணே ஒரு அரசு நடத்துறதே அவங்க தானே சார். கூட்டணி கட்சிகள் தானே அரசையே நடத்திக்கிட்டு இருக்கு. சொன்னீங்க என்ன? ஆட்சி வேற கட்சி வேற. இங்க பாருங்க, ஆட்சி வேற கட்சி வேற. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்துதான், எங்க எம்எல்ஏ எங்க சட்டமன்றத்துல அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சியை வழி நடத்துறாங்க. நீங்க பண்ற தப்புக்கு அவங்க சிலுவை சுமக்கணுமா? என்னங்க இது நியாயம்? என்ன சிலுவை சுமக்குறாங்க?
அவங்க எங்களோட சேர்ந்து ஆட்சியை வழி நடத்தி வர்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க வழி நடத்தலாம் இதெல்லாம் நடக்குது. எத்தனை பேருக்கு சார் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க? அமைச்சர் பதவி நாங்க எது கொடுக்கணும்? அவங்க உங்களோட சேர்ந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சட்டமன்றத்துல இருக்காங்க, நாடாளுமன்றத்துல இருக்காங்க. ஓ, அதுவே பெருசுங்கிறீங்க. உங்களை எம்எல்ஏ ஆக்குனதும் எம்பி ஆக்குனதுமே பெருசுங்கிறீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவங்க கூட்டணி எல்லாம் உங்க கூட்டணி எல்லாம் கூட இருக்கிறதால தான் நீங்களே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க மறந்துடாதீங்க. அதாவது நீங்க எப்படியாவது கூட்டணியை கலைக்கணும், தேன்கூட்டுல கல்ல விட்டு எரிஞ்சோம்னா தான் தேன்கூடு கலையிற மாதிரி இது கலைஞ்சிரும் பாக்குறீங்க. இது கலையாத கூட்டணிங்கிறீங்க. அதான் சொல்றேன், இது தேன்கூடு இல்ல, இது தேன்கூடு இல்ல, நெல்லிக்காய் முட்டையா? நெல்லிக்காய் முட்டையும் இல்ல. இது வந்து எங்களுடைய கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்கோட்டை. பார்க்கலாம் சார், நல்லா முடிச்சு பாருங்க.